அதுக்கும் வராதமா என்னை பார்த்து டேய் ஐயா, நான் எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதையோட மந்திரி என்று அழைத்தா என் மகாராஜா கூமட்ட யார பாத்துடா கூமட்ட 10 மூட்டை கூமட்ட இருக்குது எங்க வீட்ல இருக்குது என்ன பைத்தியமாடா தாண்டா என்ன சொல்றானா ஏடா உங்க வீட்ல எத்தனை முட்டை இருக்குது ஓடி முட்டை போட்டு குஞ்சு போயில வர அத இங்க ஏன்டா சொல்றா அதே கூமட்ட நடந்து முட்டை எங்க கூப்பிட்டு போடுறது ஏய் அப்படி இருக்கட்ட பொழுது நான் வரும் பொழுது வரும்போது ஏய் ஏன் மந்திரி வருவாக்கி மகாராஜா வரும் ஒரு என்று சொல்லி வழி வைத்து பார்த்து கொண்டு இருப்பானே அவன் எங்க சென்று விட்டான் மகாராஜா அவன் எங்க மகாராஜா சென்று விட்டான் ஏடா வாங்கட்ட கேட்டா மகாராஜா டேய் பையா டேய் தம்பி டேய் 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 பையா இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு வராரு உன்னை பார்த்தா அழுது வருமானே தெரிஞ்சது எவ்வளவு ஒரு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வந்தா மகாராஜா என்ன அவ்வளவு சந்தோஷத்தை நீ என்ன கண்டாய் அங்க இருந்து மந்திரியார கூப்பிட போனாய் அங்க இருந்து ஒருத்தன் ஐநாச்சால மாதிரி அப்படியே நீ வந்தது பார்த்தா என்ன வெட்டுவது போல தெரியுது அப்படி என்ன வெட்ட வந்தாங்க அத செயல காமிக்கிறாய் சரி போகட்டும் என்னுடைய மந்திரி இடத்துல சென்று அடடே பைத்தியக்காரா உன்னுடைய மகாராஜா உன்னை அழைத்து வர சொன்னாரு பைத்தியக்காரா அப்படி நீங்க சொன்ன மாதிரி நான் போய் அவங்க சொல்லணும் ஆமா அது எப்படி கை வாட்ட வந்து தெரியும் அவ்வளவு வாட்டமா உனக்கு இதெல்லாம் எங்கடா படிச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த மந்திரி இடத்துல சென்று மகாராஜா அழைத்து வர சொன்னார் அப்படின்னு என்னுடைய பேரை உச்சரி சரிங்க அவன் மூடிக்கிட்டு என்கிட்ட வந்துருவான் அப்படிங்களா ஆமா சரிங்க ஏய் தம்பி டேய் வாடா அண்ணா நல்லா இருக்கறியாடா நல்ல கறியா எப்ப குழம்பு சாப்பிட்டு இருப்பாங்களே சரியில்லாத கறியா போயிட்டேன் மந்திரி உங்க மகாராஜா கூப்பிட்டாரு எப்பறா சொல்லி கூப்பிட்டாரு மந்திரின்னு கூப்பிட்டாரு அந்த ஆளு மந்திரின்னு கூப்பிட்டா என்ன கந்திரியா இல்ல எங்க அப்பா அம்மா கவர்மெண்ட்ல பிள்ளை பத்து போட்டுக்கிறாங்க கந்திரின்னு வாய் திறந்து சொல்ல தேவையில்ல பாக்கும்போதே பாதி ஆளுங்களுக்கு தெரியும் நீ கந்திரின்னு நீ எப்படி சொல்ற தெரியுமா எப்படி சொல்லணும் கோமாளி பொண்டாட்டி மாசமா இருக்கு 10 மாசம் முடிஞ்சிருச்சா குழந்தை பக்கத்துல டைம் ஆகி போச்சா அதனால 108 வர சொல்லு நம்ம கரும்புதோர ஜீகாச்சில சேர்த்துக்கறானோ அப்படியே நடந்துட்டே போய் அந்த ஆயா கால போட்டு கால ஜீகாச்சில சேர்த்துக்கறானோ கரும்புதோர ஜீகாச்சில சேர்த்துக்கறானோ இப்ப வர மாட்டானான்னு சொல்லு சரிடா ஐயா மகாராஜா மாதவா ஐயோ மகாராஜா ஒரு சந்தோஷமான விஷயங்க எப்படி மந்திரி பொண்டாட்டி மாசமா இருக்குதாங்க அவன் பொண்டாட்டி தானே மாசமா இருக்கிறான் அதுதான் உன் பொண்டாட்டி மாசமா இருக்கு என் மந்திரி கொண்டாடி மாசமா இருந்தா மகாராஜாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்தாண்டா நான் குழந்தை கொடுக்கல அது எனக்கு ஒரு சந்தோஷமானது 6 மாசம் 3 மாசமா தான் மகாராஜா மந்திரி யார் பொண்டாட்டி மாசமா இருக்குதா இருந்த போது அதனால அவன் வரமாட்டானா அவன் பொண்டாட்டி மாசமா இருந்தா என்கிட்ட வர்றதுக்கு இவனுக்கு என்ன வலிக்குது ஆமா மகாராஜா அவன் பொண்டாட்டி மாசமா இருந்தா இவன் ஏன் வரமாட்டான் இல்ல மகாராஜா நீங்க ஆமா மகாராஜாவா நான் ஆமா மகாராஜா மகாராஜா ஏடா அந்த அடிக்கிறாருடா என்னடா சொன்னா பொண்டாட்டி மாசமா இருந்தா சரி பொண்டாட்டி மாசமா இருந்தா அவன் ஏன் வரமாட்டான் ஓ அப்படின்னு அவரு கேக்குறாரு ஓமாளி பொண்டாட்டி ஹாஸ்பிடல் சேர்த்து உடனே ஓமாளி ஒரு பெட் ஓமாளி பொண்டாட்டி ஒரு பெட் ஓட்டுறீங்களா வர மாட்டானு சொல்றேன் சரிடா மகாராஜா மாதவா அவன் பொண்டாட்டி மாசமா இருக்குதுன்னு சொன்னல சரிதான் 10 மாசம் ஆயிடுச்சு ஓஹோ குழந்தை பிறகுறனால ஆகட்டும் எங்க கொண்டு போவான் கரும்பார் ஜிகேஜி கொண்டு போயிருக்கான் ஓ சரி போன உடனே அது நல்லது தானே இந்த பெட் கொடுத்துட்டாங்களா அவன் பொண்டாட்டிக்கு ஒரு பெட் சரி பக்கத்துல இவனுக்கு ஒரு பெட் கொடுத்துருக்காங்களா வர முடியாதுன்னு சொல்லிட்டான் ஏண்டா
கொண்டாட்டி தான் குழந்தை வலிக்காக பெட்டு கொடுத்துருக்காங்க, பெட்டுல சேர்த்திருக்காங்க. ஆமா இவனுக்கு எதுக்கு பெட்டு கொடுத்துருக்காங்க? ஆமா மகாராஜா அவன் பொண்டாட்டிக்கு வயசு பிடிக்கும் குழந்தை பெக்கும் ஆமா பெட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா இவனுக்கு ஏன் பெட்டு கொடுத்தாங்க? உனக்கு எதுக்குடா கொடுத்தாங்க அங்க கேட்டு வராத. அந்த ஆளு அதை சொன்னாலும் நொடுக்கு பிடிக்கிட்டு அடிக்கிறாரு. என்னடா? சரி அவன் பொண்டாட்டி மாசமா இருக்குது, சரி. அது பெட்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சரி. இவனுக்கு எதுக்கு பெட்டு? ஓ, கோமாளி பொண்ணு பிள்ளையை பெக்கிறா. ஆமா. கோமாளி பொண்ணாடி பெட்டு கொடுத்துக்கிறாங்க. ஆமா. கோமாளிக்கு எதுக்கு பெட்டுன்னு கேக்குறாரு. ஆமா. நீ என்ன சொல்ற தெரியுமா? என்ன சொல்லணும்? கோமாளிக்கு ஒரு பெட்டு, பெட்டு. கோமாளி பொண்டாடி ஒரு பெட்டு, பெட்டு. கோமாளி முக்க, முக்க. கோமாளி பொண்டாடி பிள்ளைய பெக்க. பெக்க. இத கேக்குற மகாராஜா மட்டி போட்டு நக்க. நக்க. ஏவா, ஆ. இது யாரா சொன்னாடி கேப்பாரு. கேப்பாரு. நீ என்ன பண்ற? என்ன பண்ணணும்? நெஞ்ச நிமித்தி, நிமித்தி. நெஞ்ச தட்டி. தட்டி. அதான் நான் தான் சொன்னேன். சொன்னேன். அதான் நான் தான் சொன்னேன். அப்படின்னு சொல்லு. சரி. என்ன நம்பு. ஆ. உனக்கு வம்பு போ. மகாராஜா மாதவா ஐயோ மகாராஜா ஆ. இப்ப பொம்பளைங்க மாசமா இருந்தா சரி குழந்தை பெக்கணும்னா ஆ. பொம்பளைங்களுக்கு வேலையே ஆமா ஏய், 10 மாசம் ஆ. தன்னுடைய பிள்ளை அங்கத்துல சிமர்ந்து சிமந்து. 10வது மாசம் ஆகிய ஆ. குழந்தை பிரசவ வலி பிடித்து, ஆ. அதாவது அது பெரியவர்கள் சொல்வார்கள், ஆ. குழந்தை பெற்பது ஆ. அந்த வலியானது ஆ. ஓர் இடத்துல ஆ. ஓர் 1000 அடிச்ச வலி போல் வலிக்குமா. வலிக்குமா? அவங்களுக்கு தாண்டா அந்த வலி தெரியும். ஆ. இவனுக்கு எதுக்குடா அந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க? இவனுக்கு அங்க பெட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி ஆ. பொம்பளைக்கு வேலை இல்ல, இல்ல. ஆம்பளைக்கு தான் வேலைன்னு கேக்குறிய. ஆ. ஆம்பளை என்ன பண்றான்? இவன் என்ன, அதாவது டாக்டர் செய்யாத வேலையை அறுத்து குழந்தைய எடுக்கிறானா? மகாராஜா ஆ? நீ கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு அது தெரியும். உன் பொண்டாட்டி பேர் ராமா. இங்கதான் எங்க சொன்னாம இருக்கு. சரி உன் பொண்டாட்டி குழந்தை பெற்றுச்சா? பெத்துது. அப்ப உனக்கு வேலை இருந்துச்சா இல்லையா? பைத்தியக்காரா, அதான் ரொம்ப அவதிப்பட்டு குழந்தைய பெத்து எடுத்துச்சு. நான் என்ன பண்ண, தினைய உட்காந்துக்கிட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வெத்தலை போல வாங்கி போட்டுட்டு சந்தோஷமா இருந்தேன். மகாராஜா அது ஓல்டு மாடல். ஓஹோ, இப்ப லேட்டஸ்ட் மாடல். அப்படியா? 2025 இருந்து எப்படி தெரியுமா? எப்படி ஒரு பொம்பளை குழந்தைய பெக்கணும்னா பெக்கணும்னா? இப்ப கோமாளி பொண்டாட்டி கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறானா? ஆமா. பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு, பெட்டு. பக்கத்திலே ஒரு கோமாளிக்கு ஒரு பெட்டுன்னு சொன்னல. ஆமா. இந்த ஆண்ட பெட்டுல இருந்து ஆ. கோமாளி முக்க. எப்படி 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 அந்த பக்கத்து பெட்டுல கோமாளி முக்குறான். முக்குறான். இந்த பக்கத்து பெட்டுல இருந்து ஆ. கோமாளி பொண்டாட்டி பிள்ளைய பெக்க. சரி. இந்த ஆண்டு பெட்டுல ஆஹா. கோமாளி பொண்டாட்டி பிள்ளைய பெத்தறான். ஓஹோ. இத கேக்குற மகாராஜா டேய், மட்டி போட்டு நக்க. மட்டி போட்டு மகாராஜா நக்க. ஏய், இது யாரா இப்படி சொன்னா? இத யாரா சொல்ல? டேய் நான் தான்டா சொல்றேன். நான் தான்டா சொல்றேன். ஏன் பையா ஏண்டா? எப்படியா எந்த பையன் மனுஷன் வச்சே தெரியல. ஏய், என்ன முடிச்சு போட்டு நான் சொல்ல விடு. சாவடிக்கிறேன். அதால அடிக்கிறாரா? ஓ, உன்னை அடிச்சு புட்டா. ஆமா. உன்னை அடிச்சு புட்டா. ஆ. உன்னை சின்ன பையன் அடிச்சு புட்டா. அடிச்சுட்டா. என்ன அடிப்பானாடா? அடிக்க மாட்டான். என்ன அடிக்க முடியுமாடா? ஆ, முடியாது. செத்தா சண்டையில சாவணும். சாவணும். எல்லாம் கோலம். ஏய். விடாம இருந்து போடுற மண்ணுக்கு சொல்ல வரணும் அப்புறம். மகாராஜா மாதவா. மந்திரி அந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு சொல்ல. ஓஹோ, எந்த பைத்தியக்காரனா? அந்த ஓ, பைத்தியக்காரன் அந்த பைத்தியக்காரனா? மகாராஜா மந்திரின்னு கூப்பிட்டான். கோபட்டா? அவன் ஓடி வந்துடுறானா? அப்படியா? ஆமா. இதுக்கு எதுக்கு புலத்தூர் விளையாடிட்டு இருந்தா? அப்படியா? மூடிட்டு போய் உட்கார. நில்லு. அட 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 அட. அமைச்சராண்டா. அட, 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 ஓ, மகாராஜா, மகாராஜா.
போகட்டும். தெளிவா பேசி. சரிங்க, ஓகே, ஒன்றரை நான் யாருன்னு தெரிந்தா இப்படி பேச மாட்டாய். சரிங்க. அதுக்கு முன்பதாகி சபைக்கு வந்தது. நான் யார்? என் நாட்டைச் சேர்ந்தவன். என் குலகோத்திரம் என்ன? நம்ம கோத்திரம் என்ன? இல்ல, நம்ம கோத்திரம். என்னுடைய பெயர் என்ன? எப்படி? நான் எதற்காக என்று தரம் இங்க வந்திருக்கின்றேன் தெரியுமா? தெரியும். அதுவும் சொல்லும் முன்பதாகி பெரிதோ பெரிது, பெரியது, புகழமோ பெரிது. சரி, புகழமோ நான்முக படைப்பு, நான்முகமோ திருமாலியன் முந்தில உதித்தது. திருமாலோ அலைக்கடல், அலைக்கடலோ குருமுனியினுடைய கும்பத்தீர்த்தம், கும்பமோ ஆதிசேஷனுக்கு ஒருதலை பாடம், ஆதிசேஷனோ உமையவளையன் சுண்டுவரையில் மோதிரம், உமையவளோ இயேசனு கடல், இயேசனோ இந்த தொண்டர்கள் கடல். எப்படி பெரியதோ பெரியது. எங்க கூடியிருக்கும் மக்கள் சபையை பெரியது. இந்த மக்கள் சபையை நாடி வந்தது 4 வேதம், 6 சாஸ்திரம், 62 கல்வியாளர், 96 தத்துவம், 108 புராணம். கட்ட பெரியோர்களும் சிறியோர்களும் நாடக ரசிகர்களும் இந்த சபையிலே அமர்ந்திருந்த அன்னவருக்கெல்லாம் நம்மளது கலக்காம்படி கலைகுழு சார்பாக அந்த நன்றி வணக்கம். என் நாட்டைச் சேர்ந்தவன் சொல்கிறேன், கவனமாய் கேட்பாய். மாதவா, அடவா ஐயா மகாராஜா, நான் சொன்னது உனக்கு புரிந்ததா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உறிஞ்சிச்சுங்க. எவ்வளோடா உறிஞ்சிச்சு? இல்ல கொஞ்சம் கொஞ்சம். எவ்வளவு தெளிவா சொல்றேன் இல்ல மகாராஜா, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சிச்சுங்க, பாதி புரியல. அப்படியா? மீதியை நானே சொல்கிறேன். ஆகட்டும். என்னுடைய நாடு ஒரு சத்தியலோகம். ஓஹோ, சத்தியலோகம். இந்த சத்தியலோகத்தை தகுந்த ஒரு பரிபாலம் செய்து வரக்கூடிய என்னுடைய பேர் ராமமோ. ஓஹோ, எப்படிங்க? சதுர மகாபிரமன் என்று தெரிந்தாயா? உங்களோட பேர் பிரம்மதேவன். ஆமா. சுவாமி பிரம்மதேவனுக்கு, பிரம்மதேவனுக்கு, இந்த பாமால அண்ணனுக்கு ஒலிக ஒலிக. சரி, போகட்டும் போகட்டும், விடுங்க. அப்படி என் பெயரோ பிரம்மதேவன். என்னுடைய நாடு ஒரு சத்தியலோகம். சத்தியலோகம் எப்படி? ஆமாங்க. இந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சர்வமகா பிரமா என்றார். என்னுடைய தாய் தந்தையா? நீங்க தாய் தந்தை யாருங்க? உங்க தந்தையார் யாரு? உங்க அம்மா யாரு? யாரு? சொல்கிறேன், நீங்க சொல்லுங்க மகாராஜா. கவனிப்பாய்.